ஒவ்வொரு நம்மளுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற பொறுப்பாளரும் தனித்துவமா தெரியணும். ஏப்பா மாவட்டம் இது இருக்கணும், சங்கத்துடைய மாவட்ட தலைவர்ப்பா, ஒன்றிய தலைவர்ப்பா, பொறுப்பாளர்ப்பா அப்படிங்கிறத அந்தந்த மாவட்டத்தில் நீங்க பதியப்படுத்தணும். அது என்ன பணி செய்யணுமோ அத்தனை பணியை நீங்க ஒவ்வொருத்தரும் கூட தாராளமா செய்யுங்க. உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ நான் கண்டிப்பா நிற்பேன். எந்த பிரச்சனை வருதோ நான் கூட நிற்பேன். பயப்படவே வேண்டாம். எல்லா நேரத்திலையும் உங்களுக்கு கூட தான் நிற்பேன். 40 பேர் செத்தாலாம் விட்டுட்டு ஓட மாட்டேன். புரியுதா? அதனால நாம ஒன்றும் பயப்படலாம் வேண்டாம். புரிஞ்சுக்காங்க. அரசியல் கட்சியெல்லாம் முழுக்க முழுக்க அரசியல் நோக்கத்தோட இருக்கிறவங்களையும் நம்மளுடைய அமைப்புகள் இருக்கிறவங்களையும் ஒப்பிடாதீங்க. புரியுதா? நம்ம என்னைக்கா இருந்தாலும் மக்கள் வழிதான். நல்லது செஞ்சா பாராட்டுறோம் இல்லையா? இப்ப இதே இந்த இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சியில இப்போ இன்னைக்கு விஜய் கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கிறவங்க கூட நம்ம என்ன சொல்றோம், கோவில் சொத்துக்கள் கோயிலுக்கே சொந்தம்னு சொல்லக்கூடிய உடனே பாராட்டுறோம் இல்லையா? பாராட்டி அவங்களுக்கு வாழ்த்து சொல்றோம். இதே இந்து பிள்ளைகளுக்கு கையில கவர் கட்டக்கூடாது, மத இடத்துல எதிர்ப்பு சொல்றோம். இதுதான் நம்ம நிலைப்பாடு. நல்லது செஞ்சா பாராட்டுவாங்க. எந்த கட்சியா இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் அண்ணா திமுக இருந்தாலும் வேற கட்சியா இருந்தா, கெட்டது செஞ்சா எதிர்ப்போம். அவ்வளவுதான் நம்ம கொள்கை. புரியுதுல? இதுல கட்சி பாகுபாடெல்லாம் நம்மளுக்கு கிடையாது. கட்சி பாகுபாடோட போயிட்டு நீ நல்லதே செய்ய முடியாது. அதான் உண்மை. புரியுதுங்களா? ஏன்னா கட்சி என்ன நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் நீ ஏத்துக்கிட்டு ஆகணும். அப்படித்தானே? நீ திமுகவில் தான் திமுக சொல்ற தப்பு நீ ஏத்துக்குவ, ஏத்துதான் ஆகணும். இல்லைன்னா நீ கட்சியில் இல்லை. அண்ணா திமுக தவறு செஞ்சா கேட்க முடியாது. கேட்டீங்கன்னா நீ கட்சியில் இல்லை. ஆனா நம்மளுடைய சங்கம் பொறுத்தவரைக்கும் எந்த பிரச்சனை எந்த கட்சி யாரு செஞ்சாலும் கேட்போம். அவ்வளவுதான். நல்லது செஞ்சா வாழ்த்துவோம், பாராட்டுவோம். கெட்டது செஞ்சா எதிர்ப்போம், போராடுவோம். இதுதான் அரசியல் கட்சிக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். இதுல எந்த கட்சி எப்படி வேணாலும் நம்மளை எடுத்துக்கிட்டோம், நம்மளை எதிரியா எடுத்துக்கிட்டாலும், எதிரியா எடுத்துக்கிற கட்சி எடுத்துக்கிட்டோம், நம்மளை நண்பனா எடுத்துக்கிற கட்சி நண்பனா எடுத்துக்கிட்டோம். இத்தனை வருஷம் இருக்கு. இது வரலும் அதாவது இந்த அமைப்புகள்லாம் பிஜேபிக்கு சான்றாடிக்கணும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இதுவரையும் ஒரே ஒரு பிஜேபி அரசியல் கட்சி கூட்டத்தை கூட நான் கலந்துக்கிட்டது கிடையாது. நான் எப்படி அரசியல் கட்சி அரசியல்வாதியா? புரியுதுங்களா? என்னுடைய அரசியல் நிலைப்பாடு அதான். பிஜேபி நல்லது பண்ணாலும் பாராட்டுவோம், நாட்டுக்கு நல்லது பண்ணா பாராட்டுவோம். இதே தவறுதலான கொள்கை முடிவு வரும்போது எதுக்குறோம். அதனால நம்மளை எந்த ஒரு கட்சி முத்திரையும் நமக்கு யாரும் குத்தி விட முடியாது. நாம தனி, ரஜினி சொல்ற மாதிரி வழி தனி வழி மாதிரி நீங்க எல்லாருமே ஒரு தனி வழி. நம்ம தனியா போவோம் இல்லையா? தவறு வந்தா சுட்டி காட்டுவோம், நல்லதை இருந்தா ஏத்துக்குவோம். சரி சாமி, இப்ப நம்மளுடைய சங்கத்தின் சார்பாக யார் திருப்பூர் மாவட்டம்